தேர்வர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பாலிட்டியிலிருந்து அடிப்படை கடமைகள் அதுலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அடிப்படை கடமைகள் அரசியல் அமைப்பினுடைய விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தேர்ட் ஒன், அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் அப்படின்றது ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்து இதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது நம்ம எந்த அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன், ஓகேங்களா, ரஷ்யான்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த அடிப்படை கடமைகள்னு ஒன்று இருக்கணும்னு பரிந்துரை பண்ண கமிட்டி வந்து யாருடைய கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அரசியலமைப்பில் ஒரு திருத்தம் செஞ்சு இந்த மாதிரி அடிப்படை கடமையை சேர்க்கலாம் அப்படின்றது சொல்லி, ஓகேவா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்களுடைய பரிந்துரைப்படி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசியலமைப்பு எழுதப்படும் போது இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒன்று நம்மளுடைய அரசியலமைப்பில் கிடையாது. ஓகேங்களா, 1976 42வது சட்ட திருத்தத்தின் படி தான் இந்த அடிப்படை கடமைகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க. சரி, இப்போ இதில் பாருங்கள், இந்த சட்ட திருத்தம் அரசியல் அமைப்பினுடைய பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. ஓகேங்களா, இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டுமே கொண்டது. நான் ஆல்ரெடி எல்லாமே நிறைய கொஸ்டினில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பக்கத்தில் ஏதோ ஒரு அல்ஃபபெட் வந்துட்டாலே அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது தான். ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தம் 1976 யாருடைய பரிந்துரைப்படி? ஸ்வரன் சிங் கமிட்டி, பகுதி 4A 51A. ஓகேங்களா, இங்கே அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பினுடைய விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். அடுத்தது பாருங்க, அப்போ ஃபஸ்ட்டு இவங்க இந்த 42வது சட்ட திருத்தத்துப்படி கொண்டு வரையில் 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் 11வது அடிப்படை கடமை 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான். தென் அடுத்தது 3வது பாருங்க, அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. ஏன்னா அறிவியல் கோட்பாடு மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் இது வந்து அடிப்படை கடமையில் அடங்கக்கூடியது. ஆன்சர் 1